நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமா தமிழ் தேசிய மாநாடு அறிவித்ததிலிருந்து மிக பதட்டமாயிட்டாங்க. மேடை தோறும் சமூக வலைதளங்கள் தோறும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெறிநாய் துடிக்கிற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. திருநாய் மேலே கல்லடிச்சா அது ஒரு மாதிரி கொயங் கொயங் கொயன்னு கத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஆளுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நீங்கள் தமிழ் தேசிய மாநாடு நடத்தலாமா, நீங்கள் தமிழ் தேசிய மாநாடு நடத்தி தனிநாடு கோரிக்கை வைப்பீங்களா, அப்போது எங்கள் அண்ணன் சொன்னதை தான் சீமான் சொன்னதை தான் இவர் செய்ய போகிறாரு, அப்படி இப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு கல்லெறிந்த திருநாய் போல் கத்திக்கிட்டே இருக்கானுங்க. நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அண்ணன் திருமா ஏற்கனவே தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே இப்போ தமிழ் தேசிய மாநாட்டில் பேச வேண்டிய விஷயங்களை ஏற்கனவே பேசிட்டார். எந்த மாநாடுனா திராவிட கோட்டையும் ஆரிய அடிவரடிகளும் அப்படிங்கிற அந்த மேடையிலேயே பேசிட்டார். இவனுங்க அங்கே பயங்கரமான அடி வாங்கினதுனால அதில் கொயன்னு கத்திக்கிட்டு இருந்ததுனால அந்த வழியில் அவனுங்களுக்கு அண்ணன் திருமா அங்கே தமிழ் தேசியத்தை பற்றி பேசுனது காதில் விழலை போல். அந்த மேடையில் அண்ணன் திருமா தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறதையும் பேசியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன மாதிரியான தமிழ் தேசியத்தை பேசுது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. முதல்ல தமிழ் தேசியம்ங்கிறது தனிநாடு கேட்குறது தான், தனி தேசம் கேட்குறது தான் தமிழ் தேசியம். அதை தாண்டி இங்கே தேர்தல் அரசியலில் நின்றுக்கிட்டு நான் நெய்தல் படையை அனுப்பிச்சிருவேன், நான் யானை படையை அனுப்பிச்சிருவேன், நான் இங்கிருந்து ஈழத்தை கழட்டி வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு பேசுகிறது தமிழ் தேசியம் கிடையாது. தமிழ் தேசியம் என்பது தமிழரசன் பேசிய தமிழ் தேசியம், தமிழ் தேசியம் என்பது மேதகு அவர்கள் பேசிய தமிழ் தேசியம், இதுதான் தமிழ் தேசியம். இங்கே தமிழரசனும் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், இந்திய வல்லாதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று தனித்தமிழ்நாடு அடைவதே தமிழ் தேசியம் தான் பேசியிருக்காரு. அவரோட மீன் சுருட்டி அறிக்கையும் அதை தான் பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் மேதகு பிரபாகரன் அவர்களும் கூட அங்கே ஈழத்தில் என்ன முதலமைச்சராக்குங்க, சீமான் மாதிரி அங்கே அரிசி கப்பலையோ யானை கப்பலையோ அல்லது நான் ஒரு நாள் இந்த நிலம் என்கிட்ட சிக்கிச்சு மவனை நீ செத்த, நான் முதலமைச்சர் ஆயிட்டனாலே உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு ஒருபோதும் மேதகு அவர்கள் பேசினது கிடையாது. நீ வேற இனம், நான் வேற இனம், உன்னோட இந்த அரசமைப்பின் கீழே தமிழன் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதோ, அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறதோ, ஒரு சமமான வாழ்வு வாழ்கிறதோ, கண்ணியமான சுதந்திரமான சமத்துவமான வாழ்வு வாழ்கிறதோ இங்கே சாத்தியம் இல்லாதது. ஆக அதுக்கு தனியிலமே ஒரே தீர்வு. தனிப்பட்ட பிரபாகரனின் தேவைகளோ நலனோ அங்கே முக்கியம் கிடையாது, தனி ஈழமே ஒரே தீர்வுன்னு அங்கே மேதகு அவர்கள் போராடி இருக்காரு. தமிழ் தேசியம் என்பது தமிழர்களுக்கான தனித்த நாடு கோருவது தான் தமிழ் தேசியம். ஏனென்றால் வல்லாதிக்க சக்திகளிடத்தில் தமிழனுக்கான உரிமை கிடைக்காது அப்படிங்கிறதுல தான். அதுதான் அங்கே மேதகவும் பேசினார். இங்கே தோழர் தமிழரசன் அவர்களும் ஓம் மொழி ஓம் பழக்க வழக்கம் ஓம் சாப்பாடு எல்லாமே வேற, உன் ஆதிக்கத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட திணிக்கிற, உன் பண்பாட்டை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட திணிக்கிற, உன் மொழியை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட திணிக்கிற, ஆக எங்களை நீ தனிநாடாக விட்டு இன்னும் விரிவான விடயம் தமிழரசனோட தமிழ் தேசியம். தமிழரசனோட தமிழ் தேசியம் தான் தமிழர்களுக்கான ஒரு தியரிட்டிக்கலான தமிழ் தேசியம். தியரிய ஒரு விடுதலை போராளி நமக்கு கொடுத்துருக்காருன்னா அது தமிழரசன் மட்டும்தான் கொடுத்துருக்கார். அப்படி விரிவான தமிழ் தேசியத்துக்கான வாதங்களை முன் வச்சவங்க, அந்த இலக்கை நோக்கி பயணித்தவங்க தான் தோழர் தமிழரசனும் மேதகு பிரபாகரன் அவர்களும். இதை குறிப்பிட்டுட்டு அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன தமிழ் தேசியத்தை முன்னெடுக்குது அப்படிங்கிறத அண்ணன் திருமா விளக்கியிருந்தார். அங்கே இவனுங்க வாங்கின அடியில் காது கொய்யன்னு போனதுனால இவனுங்களுக்கு அது கேட்காம போயிடுச்சு. என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. இந்திய அளவில் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் இந்திய அளவில் ஒரு ஐக்கியம் தேவை. அந்த திருமா சொன்னது சிறுத்தைகளோட தமிழ் தேசியம் என்ன அப்படின்னா எதை நோக்கியது அப்படின்னா சாதி ஒழிப்பை நோக்கியது. அப்போ இந்திய அளவில் சாதி ஒழிப்பை முன்னெடுக்கணும் அப்படின்னா ஒரு ஐக்கியம் தேவை. ஐக்கியம்னா என்ன, ஒரு ஒற்றுமை, ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணிக்காக ராம்தாஸ் அத்வாலேவா இருக்கட்டும், ராம்விலாஸ் பஸ்வானா இருக்கட்டும், மாயாவதியாக இருக்கட்டும், லல்லு பிரசாத் யாதவ் போன்ற மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களையெல்லாம் ஒன்றிணைச்ச கூட்டு சேர்ந்த ஒரு ஐக்கியத்தை கட்டமைக்க நாங்கள் முற்படுறோம். எதற்காக அப்படின்னா சாதி ஒழிப்பை முன்னெடுக்கிறதுக்காக. அதுதான் எங்களோட இலக்கே தவிர ராம்விலாஸ் பஸ்வானோ லல்லு பிரசாத் யாதவோ இவங்கெல்லாம் என்ன மொழி பேசுகிறாங்க, என்ன உணவு உண்ணுகிறார்கள் என்பது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களோட இலக்கு சாதி ஒழிப்பு. அந்த சாதி ஒழிப்பை முன்னெடுக்க ஒரு ஐக்கியத்தை கட்டமைக்க நாங்கள் முன் வரோம் அப்படிங்கிறாரு. ராம்தாஸ் அத்வாலே என்ன மொழி அது எங்களுக்கு தேவையில்லை. மாயாவதி என்ன மொழி, என்ன உணவு, என்ன உடை, என்ன கலாச்சாரம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை.
ஆனால் மாயாவதி அம்மையாரோடும் ராம்தாஸ் அத்வாலேயோடவும் இன்னும் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக தலைவர்கள் லல்லு பிரசாத் யாதவ் போன்றவர்களோடும் நாங்கள் ஒரு ஐக்கியம் கட்ட விரும்புவது இந்த மண்ணில் சாதியை ஒழித்த, சனாதனத்தை ஒழித்த ஒரு சமத்துவத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதாகத்தான். அந்த ஐக்கியம் கட்ட நினைப்பதன் காரணம் என்னன்னா, சாதி ஒழித்த, சனாதனத்தை ஒழித்து சமத்துவத்தை கட்டமைப்பதற்காகத்தான். அதே வேளையில் எங்களுக்கான மொழி உரிமைகளையும் இடம் சார்ந்த, மண் சார்ந்த, பண்பாடு சார்ந்த உரிமைகளையும் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம். சிறுத்தைகளின் தமிழ் தேசியத்தை விளக்குறார். எங்களின் இடம் சார்ந்த, மண் சார்ந்த, பண்பாடு சார்ந்த உரிமைகளையும் ஒருபோதும் விட்டுத்தர மாட்டோம். அரசமைப்பு சட்டம் தருகிற அந்த சட்டப்பூர்வமான உரிமைகளை பாதுகாப்பதற்கு, மொழி இன அடிப்படையிலான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். தமிழ் தேசியம் அப்படின்னா தனிநாடு கேட்கறதா, தமிழரசன் வழியில் பேசுறதா, மேதக வழியில் பயணிக்கிறதா. சிறுத்தைகள் முன்னெடுக்கிற தமிழ் தேசியம்ங்கிறது சாதி ஒழிப்பு களத்தை முதன்மைப்படுத்தின தேசியம். தமிழ் தேசியம்ங்கிறத தேசியம். அதில் நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கிட்டு பயணிக்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து, இந்திய அரசமைப்புக்கு உட்பட்டு சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்கான ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து நாங்கள் தேசிய அரசியல் பேசுகிறோம், தேர்தல் அரசியலில் இருக்கோம் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறார். இதன் அடிப்படையில் தான் இந்திய திணிக்காதே அப்படிங்கிறோம். இந்திய திணிக்காதேங்கிறது வெறும் மொழி எதிர்ப்பு கிடையாது. அந்த மொழியின் மூலமாக அவனோட கலாச்சாரத்தை எங்கள் மீது திணிக்கிறான், அதனால் நாங்கள் இந்திய திணிக்காதேங்கிறோம். இதுதான் பெரியாரோட பார்வை. பெரியாரோட பார்வையிலிருந்து தான் விடுதலை சிறுத்தைகள் அரசியல் பேசுது. அது மட்டும் இல்லாமல் சனாதனத்தையும் இந்த பார்வையிலிருந்து தான், இந்த ஐக்கியத்தை கட்டமைக்கிறோம்ல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டு ஒரு ஐக்கியத்தை கட்டமைக்கிறோம் இல்லையா, எந்த அடிப்படையில் சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்ற தேவையை உணர்ந்து இந்தி திணிப்பை பேசுகிறோம். இந்தி திணிப்பை வெறும் மொழியினோட வெறுப்பிலிருந்து பேசலை, அவனோட கலாச்சார திணிப்பை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். இதுதான் பெரியாரோட பார்வை. அதே போல தான் சனாதனத்தையும் எதிர்க்கிறோம். சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னா, சனாதனம்ங்கிறது வர்ணாசிரம கோட்பாட்டை பேசுது. வர்ணாசிரமம் அப்படின்னா என்னென்னா, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்குது. பிறப்பால் உயர்வு தாழ்வு அப்படின்னா என்னென்னா, பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள், தலையில் பிறந்தவர்கள். பார்ப்பனருக்கு அடுத்து இன்னொருத்தன், இங்கே இருக்கிற எல்லா சாதிக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான், அவன் அந்த பிறப்பாலேயே அவன் எனக்கு மேலானவன், என்னை அடிமையாக்க உரிமை கொண்டவன் அப்படின்னு ஒரு ஒரு சனாதன தர்மம் சொல்லுதுன்னா அதை எதிர்க்க வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. சமத்துவத்தை விரும்புவதும் சனாதனத்தை எதிர்ப்பதும் சாதியை ஒழிப்பு களத்திலையும் விடுதலை சிறுத்தைகள் பயணிக்கணும்னு நினைக்குது. அதற்காக ஒரு ஐக்கியத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் கட்டமைக்க விரும்புகிறோம். இதுதான் சிறுத்தைகள் பேசுகிற தேசிய அரசியல் அப்படின்னு சொல்கிறார். கடைசியாக முடிக்கிறதும் ஒரு 4 நிமிஷம் பேசுகிறாரு. கடைசியாக வர்ணாசிரமம் பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்குது, பார்ப்பான உயர்ந்த சாதின்னு சொல்லுது, அதனால் அதை ஒழிக்கணும், இதுதான் அரசியல் சார்ந்த ஒரு தேசியவாதம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். எங்க சிறுத்தைகளின் தேசிய, முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு விளக்குறாரு. வாய்ப்பு இருந்தால் அந்த அவர் பேசின பேச்சுக்களோட கிளிப்புகளையும் நம்ம முன்னையோ பின்னையோ சேர்க்குறோம். தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு தமிழரசன் பேசினது தான் தமிழ் தேசியம், மேதகு பேசினது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தமிழ் தேசியம் என்ன அப்படின்னா, அது சாதி ஒழிப்பு களத்திலிருந்து இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. இது எல்லாத்தையும் விளக்கிட்டு, சாதி ஒழிப்பு தான், சனாதன எதிர்ப்பு தான், இந்தி திணிப்புக்கு எதிரான அரசியல் தான், மொழி பண்பாடு காக்க, எங்களோட மொழி மண் பண்பாடு காக்குவதற்கான எல்லா வேலையையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிட்டே நாங்கள் செய்வோம், இதுதான் அரசியல் சார்ந்த ஒரு தேசியவாதம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். மொழி இன அடிப்படையிலான உரிமைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு சாதியை ஒழிப்பதற்கான ஐக்கியத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற தேவையை உணர்ந்து மொழி இன உரிமைகளை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேசிய அரசியலோட நிலைப்பாட்டை விளக்குறார்.
அன்னைக்கு திராவிட கோட்டையும் ஆரிய அடிவருடிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரிய எச்ச பொறுக்கிய ஆரியர்கள் கிட்ட பொறிக்க தரக்கூடிய சீமானை எட்டி மிதிச்ச அந்த வழியில் கத்து கதறன் கத்துனதுனால விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேசிய அரசியலோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது அவனுக்கு காதில் விழாமல் போயிடுச்சு. அதனால தான் நம்ம அதை மீண்டும் எடுத்து அவனுங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் அறிவித்த தமிழ் தேசிய மாநாட்டில் இதை அறிவிப்பார்களா, தனித்தமிழ்நாடு பேசுவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கும் பதிலாக தான் நம்ம இதை வைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தேசிய அரசியல் நிலைப்பாடு இதுதான். ஆனால் தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிறத இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது, இளைஞர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இவன் ஆமக்கறி திங்கிறதான் தமிழ் தேசியம்னு இங்கே பரப்பி வச்சுருக்கான். இந்திய உளவுத்துறை கிட்ட, இந்திய அரசாங்கத்துக்கிட்ட, டெல்லி அதிகாரத்துக்கிட்ட, ஆரிய பார்ப்பன RSS கிட்ட எலும்பு துண்டு நக்கி தின்னுட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களை மூளைச்சலவை செய்து மூளை மழுங்கடிக்கப்பட்டு காயடிச்சு வச்சிருக்கான். அவங்கள விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்குது. அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையிலிருந்து எங்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை பயிற்றுவித்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இந்திய தேசியத்துக்கும் ஒரு செய்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த தமிழ் தேசிய மாநாடை அறிவிப்புது. அப்போது ஒரு தீவிரமான மக்கள் இயக்கம், ஒரு மிக பெரும் கூட்டத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற ஒரு தலைவன் ஒரு தமிழர்களுக்கான ஒரு தேசிய அரசியலை, உண்மையான ஒரு தேசிய அரசியலை வந்து அந்த இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது அந்த தேசிய அரசியலை விரும்பாத, மொழிவழி தேசியத்தை விரும்பாத ஒரு அதிகார வர்க்கத்துக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் இல்லையா? அந்த அதிகார வர்க்கம் தான் எச்ச எலும்பை போட்டு மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கடிக்க விட்டுருக்கு. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கடிக்க வந்தது எச்ச எலும்பு தின்றது. எச்ச எலும்பு தின்றது போய் சிறுத்தைகளை கடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற கேள்வி. சரி, இன்னும் சிலருக்கு இந்த சிறுத்தைகளோட தேசிய அரசியலை விளக்கின உடனே இவர்கள் பேசுவது மொழி அடிப்படையிலான தனிமைப்படுத்தக்கூடிய அரசியலை பேசி தெலுங்கர்களை எதிரியாக காட்டுறான். தெலுங்கனா டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு இந்தியாவை ஆட்டி படைச்சிக்கிட்டு தமிழர்களோட உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்கான். டெல்லி அதிகாரம் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. இவர்கள் பேசுவது தமிழ் தேசியமே இல்லை, எலிக்குஞ்சு மோதி இமயம் சரியாது, பெரியாருங்கிற இமயத்தை இந்த எலிக்குஞ்சு மோத நினைக்குது, பெரியார் உலக தத்துவமாக மாறிட்டாரு, பெரியாரை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இன்னும் சிலருக்கு சந்தேகம் வரலாம், சரி தமிழரசன் பேசின தமிழ் தேசியத்தையோ மேதகு பேசின தமிழ் தேசியத்தையோ ஏன் இவர் பேசலை? சரி, இந்த சாதி ஒழிப்பு தமிழ் தேசியமெல்லாம் இவங்க 2 பேருக்கும் தெரியாதா, அவங்க ஏன் பேசலை அப்படின்னா, மேதகு பிரபாகரனும் சரி தோழர் தமிழரசனும் சரி இருவருமே முன்னெடுத்தது சாதி ஒழிந்த தமிழ் தேசியம்தான். அதைத்தான், அந்த உண்மையான தமிழ் தேசியத்தை தான் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையிலே ஒருத்தர் தமிழ் தேசியம் பேசணும் அப்படின்னா சாதி ஒழிப்பே சமூக விடுதலை, சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படின்னு முழங்கின தோழர் தமிழரசனோட தமிழ் தேசியத்தையும் மேதகு அவர்களோட தமிழ் தேசியத்தையும் தான் முன்னெடுக்கணும். மேதகு பிரபாகரன் என்ன முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு தமிழ் தேசியம் பேசலை, அவர் தமிழர்களுக்கான தனித்த நாடு பேசினார். அந்த தனித்த நாட்டில், தமிழர் ஆளக்கூடிய அந்த நாட்டில் சாதி ஒழிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னும், அவர் ஏற்கனவே புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த பகுதிகளில் சாதி ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறதையும் நாம் கவனிக்கணும். அதே போல் மீன் சுருட்டி அறிக்கையை படித்தா அவங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரியும். தோழர் தமிழரசன் சாதி ஒழிக்கக்கூடிய வழியையும் சாதி ஒழிப்பே தமிழ் தேசியங்கிறதையும் எவ்வளோ தெளிவாக விளக்கியிருப்பார். அந்த சாதி ஒழிப்பு களத்தில் முன்கள போராளிகளாக ஒடுக்கப்பட்ட மக்களே நிற்பார்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக, ஏன்னா யார் ஒருவருக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக அந்த அறிக்கையை படிச்சிங்கன்னா தெரியும். ஏன் ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்கள போராளிகளாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பார். ஆக நமக்கு முன்னோடிகளாக ரொம்ப தீவிரமான தமிழ் தேசியத்தை இவர்கள் பேசியிருக்காங்க. இதுவரைக்கும் ஒரு மேடையிலாவது, ஒரு இடத்துலையாவது தோழர் தமிழரசனையோ மேதகு அவர்களோட பேசின அந்த தமிழ் தேசியத்தையோ விலக்கி இந்த பொம்பளை பொறுக்கி இனத்துரோகி பேசியிருப்பானா? இதுவரைக்கும் ஒரு இடத்துல. அவர்கள் பேரை மட்டும் உச்சரித்து ஆமக்கறி தின்னுக்கிட்டு பொறுக்கி தின்னுக்கிட்டு இனதுரோக வேலையை செய்கிறவன் தான் இந்த சீமான். அவங்ககிட்ட பொறுக்கி தின்னக்கூடிய நபர்கள் தான் இந்த அல்லு சில்லுகள்லாம் வந்து அண்ணன் திருமாவை அவதூறு பண்ணுறதும், அவர் இன்னும் தமிழ் தேசிய மாநாட்டில் இவர் பேசிடுவாரா தமிழ் தேசியம், இவர் பேசிடுவாரா தனிநாடுங்கிறது. தமிழ் தேசியம் என்பதே சாதி ஒழிப்பு களம். அந்த சாதி ஒழிப்பில் மிக தீவிரமாக இருக்கும், தெளிவான இலக்கு நோக்கி சென்றுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக அண்ணன் திருமா விளக்கியிருக்காரு. வேணும்னா அந்த பதிவோட லிங்கை இல்லை தனி கிளிப்பை சேர்க்குறோம், போய் பார்த்து தெரிஞ்சுங்கடா சில்லற பசங்களா அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம்.